தென் மாவட்டத்தில் மாஸ் காட்டிய பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன். அடுத்த பிளான் ரெடி. வைரல் வீடியோ. தென் மாவட்டத்தின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்துள்ளார் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன். பாஜகவை சார்ந்த இவர் பெரிய அளவில் எந்த ஒரு பொறுப்பிலும் இல்லாமல் மக்களின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி மக்களிடம் கவனம் பெற்றுள்ளார். தென் மாவட்டத்தில் இவரின் செயல்பாடுகள் மூலம் வளர்ச்சியடைந்துள்ளது. அதாவது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சுமார் 2000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டெக்ஸ்டைல்ஸ் ஜவுளி பூங்கா அமைய நடவடிக்கை மேற்கொண்டார். தமிழகத்தின் முதல் முறையாக மதுரை மாவட்டத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டுவர பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் முன்னெடுப்பு மூலம் இன்று திறப்பு விழாவுக்கு தயாராகியுள்ளது. விருதுநகரில் உள்ள பட்டாசு உற்பத்தியாளர்கள் கோரிக்கையை ஏற்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் மனு அளித்தார். மேலும் தீப்பெட்டி தொழிலில் ஈடுபட்டுள்ள சிறு மற்றும் குறு நிறுவனங்களுக்கு மத்திய அரசின் மானியங்கள் மற்றும் கடன் வசதிகள் கிடைக்க இவர் முன்னெடுப்புகளை மேற்கொண்டார். இப்படி எந்த ஒரு பொறுப்பிலும் இல்லாமல் தொழிலாளர்கள், தொழில் முனைவோர்கள், வர்த்தகர்கள் என அனைத்து மக்களின் வாழ்வாதாரமும் மேம்பட அனைத்து விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார். இவர் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட மதுரை தொகுதியில் 2,20,000 வாக்குகளை பெற்று 2ஆம் இடத்தை பிடித்து பாஜகவின் வளர்ச்சியை நிரூபித்தார். இப்போது அப்பள தொழிலாளர்களின் கோரிக்கையை ஏற்றுள்ளார். அப்பள தொழிற்சாலைக்கு நேரில் சென்ற பேராசிரியர் அங்கு பணிபுரியும் வேலையாட்களிடம் தேவைகளை கேட்டறிந்தார். மேலும் தொழில் நிறுவனத்தாரிடம் கோரிக்கைகளை பெற்று பரிசீலனை செய்வதாக வாக்குறுதி கொடுத்தார். இப்படி எந்த ஒரு பதவியும் இல்லாமல் மக்களுக்காக உழைத்து வரும் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் நாளை சட்டமன்றத்திற்கு செல்லும் பட்சத்தில் மக்களின் மேம்பாட்டுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லாமல் செயல்படுவார் என்ற நம்பிக்கை தற்போது மதுரை மக்களிடம் அதிகரித்துள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்போர்ட் ஜோன்ல வந்து அப்பேடால இருந்து எல்லாத்துக்கும் இங்க கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்பேடா ஆபீஸ் வந்து இங்க வந்து இப்ப ரொம்ப முயற்சி படிதான் இப்ப ரீசெண்டா சென்னைக்கு வந்து நீங்க மதுரைக்கு கொடுத்தோம்னா இங்க அப் டு மதுரை மட்டும் கிடையாது, சென்னைக்கு அப்புறம் எங்க இருக்கு தமிழ்நாட்டுல? சென்னை தான். பெங்களூர்ல இருந்துச்சு, பெங்களூர்ல சென்னைக்கு வந்திருக்கு. இப்பதான் அது ஒண்ணு இருக்கு. மதுரையில இருந்த டிஐசி இது டிஜிஎஃப்டி ஆபீஸ் இப்ப கோயம்புத்தூருக்கு போயிருச்சு. அதெல்லாம் திருப்பி இங்க கொண்டு வரணும். அதெல்லாம் இங்க கொண்டு வரணும். எதுக்கு கோயம்புத்தூர் கொண்டு போனாங்கன்னே தெரியல எனக்கு. இங்க இருந்தது அதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்கீங்களா? இல்ல அது அதெல்லாம் பண்ண சார் போட்டு மாநில எலெக்ஷனால அதனுடைய கோரிக்கைகளை மட்டும் வச்சிருப்பாங்க. இப்போ நீங்க மோடி வந்ததுக்கு அப்புறம் சூரிய சக்தி சோலார் பவர் வந்து திருமணம் கூடி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன செய்யறோம்னா கேஸ், பெட்ரோல், டீசல், க்ரூட் ஆயில் இதனுடைய டிபெண்டன்சியை வந்து குறைச்சிட்டே வரும். இப்ப பெட்ரோல்ல எத்தனால் மிக்ஸ் பண்றோம், இப்ப அந்த பெர்சன்டேஜை கூட்ட போறாங்க. இப்ப நம்ம அந்நிய செல்ல வேண்டியதானே போகுது அவனுக்கு. கண்டிப்பா அது மாதிரி கூட்ட போறாங்க. அது மாதிரி கேஸுக்கும் ஆல்டர்னேட் வரும், நிறைய வரும். மதுரையில எலக்ட்ரிக் யூசேஜ் நிறைய வரும். இந்த ஒவ்வொரு வருஷமும் ரிட்டர்ன் தாக்கல் பண்ண சொல்லியிருந்தேன். ஏற்கனவே இன்கம் டாக்ஸ் இதுக்குன்னா கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு பண்றது இல்லைன்னா ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இப்போ என்னன்னா பழசுல வந்து ஃபைல் பண்ணாம இருப்பாங்கல்ல. இப்ப 2022 தமிழ்நாடு கூட அந்த பிரச்சனை. ஸ்டேட் கவர்மெண்ட் பண்றதாங்க. இன்னைக்கு வர மெயில் வந்துகிட்டே தான் சார் இருக்கு. ஸ்டேட் ஜிஎஸ்டி பண்றது. இல்ல ஜிஎஸ்டி இல்ல, எஃப்எஸ்எஸ்ஐ சொல்றது. எஃப்எஸ்எஸ்ஐ இருந்து அது அப் டு டேட் இன்னைக்கு வந்து 68,000 கட்டு 15,000 கட்டுன்னு ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி கூட மெயில் வந்துகிட்டே இருக்கு.